வானில் பறந்த இதயம் வந்தாய், விடியும் போதும் விழிகள் மூடாதருகில் நின்றாய். வழியறியாய் இருளில் நீயும் ஒளியாய் வந்தாய், ஒளி பறந்து உயிரில் நீயும் உறவாய் நின்றாய். உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. உம்மில் தஞ்சம் தருவாய், நீயே தஞ்சம் இறைவா. இனி எந்த பொழுதும் என்னை விட்டு விலகாய் தேவா, இனி இமை பொழுதும் திருவடியில் சரணாகதியே இறைவா. இறைவா இறைவா சுவாசம். மத்தேயு நற்செய்தி 13வது அதிகாரம் 23வது இறைவார்த்தை. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானோர் சிலர் 100 மடங்காகவும், சிலர் 60 மடங்காகவும், சிலர் 30 மடங்காகவும் பயனளிப்பர். உலகில் பிறந்தவர்கள் எல்லாரும் பயன் தருவதில்தான் அர்த்தம் பெறுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையும் பயன் தருவதில்தான் அர்த்தம் பெறுகிறது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை பயன் தரவில்லை என்றால் வீணாகி போய்விடுகிறது. வாழ்க்கை நன்றாக வாழ்வதற்கே, பலன் தருவதற்கே நாம் சிறுவர்களாக, இளைஞர்களாக, நல்ல உடல் மனம் ஆரோக்கியம் இருக்கும் போதே நம்மை முழுவதுமாக பண்படுத்திக் கொள்ள வேண்டும். நன்றாக உரமூட்ட வேண்டும். நம் வாழ்விற்கு தேவையான நல்ல விஷயங்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாமும் 30, 60, 100 மடங்கு என பலன் தர முடியும். இறைவா, எங்களை ஆசிர்வதியும். அப்பொழுது நாங்களும் 30, 60, 100 மடங்காக பலன் தருகிறவர்களாய் வாழ்வோம். ஆமென்.